church take the responsibility. உங்க அவங்களோட குடும்பத்தை நீங்க கவனிக்கணும். சிஸ்டர் லில்லி இங்க இருக்கிறாங்க, பாஸ்டர் நெல்சன் is not here. You should take care of her. Because how much they slog for this ministry we know. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நாங்க இந்த ஊழியத்துல இருக்கிறோம். 1980sல இருந்து இருக்கிறேன் நான். இந்த ஊழியத்தை எங்க பாஸ்டர் கட்டி கொண்டு வரதுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும், கூடவே இருந்திருக்கும். நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால you are enjoying the benefit. You did not feel the pinch. I think they deserve to be honored. They deserve the honor. அவங்கள ஆனர் பண்ணி ஆகணும். ஊழியக்காரங்களை ஆனர் பண்ணுங்க இந்த தயவு செஞ்சு. பாஸ்டர் Sunil, you get what I'm telling? I'm not out of time. We still can get it. And make sure I also minister to you. Right? So உங்களோட ஊழியக்காரங்களை நீங்க டேக் கேர் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ஜோஷுவாவை பயன்படுத்துறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அழகா எடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னதை மாத்தாம ஜனங்கள்கிட்ட போய் பேசினாரு. He did not modify anything. He did not use his own brain or own skill or own wisdom, but he just totally trust the plan of God and he empowered the people with the plan of God. That is what your pastor also doing here. Amen. We pastors are not here to build our own kingdom. We are here to build the kingdom of God. Amen. Now when I go for Methodist church, நிறைய சர்ச்சுக்கு நான் போறதுனால when they introduce me, how they introduce me, you know, Pastor Monica is very famous, you know, very famous in Malaysia. So when I take the mic, I always tell them, I am not here to make myself famous. I want to make my Jesus famous. எனக்குள்ள இருக்கிற இயேசு உங்களால பார்க்க முடிஞ்சாதான் நான் ஜெயிச்சிருக்கிறேன். நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இங்க ஒண்ணு நடக்காது. So in the same manner, after many years I'm coming here, right? Well, rarely I come here, maybe once a year or twice a year. But every time I come here, I want to tell you, I want you to see the Jesus inside of me. You don't need to see me. I will be here today, tomorrow I will vanish. But the Jesus that I leave behind is going to be with you forever. Hallelujah. Amen. Praise the Lord. So God instructed the people of Israel to carry the trumpets with the ark of the Lord, following for 6 days, and they were not to speak. Another instruction. Listen carefully. இந்த எரிகோ மதிலை சுற்றி வரும் பொழுது யாரும் பேசக்கூடாது. எத்தனை நாளைக்கு பேசக்கூடாது? 7 நாளைக்கு பேசக்கூடாது. முடியுமா? பிள்ளைங்க இருக்குங்க, ஆடு மாடு இருக்கும், ஏதாவது இருக்கும், பிள்ளை பால் குடிக்கிறதுக்கு அனுமதி, ஏதாவது நடக்கும் இல்லையா? But at least the adults cannot open their mouth. நிறைய காரியம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரச்சனை வரும்போது பேசினாதான் நீங்க ஜெயிப்பீங்க. நான் சொல்றேன், நான் பேசாம நிறைய காரியத்தை ஜெயிச்சவன். I shut my mouth to win my battles. Amen. அதனால நிறைய பேசக்கூடாது, ரொம்ப அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Be still and know that I am your God. When you are too loud, you cannot hear God. When you are still, God is very audible to you. Amen. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றார், nobody should speak. Everybody should shout, shut their mouth. இதெல்லாம் செய்ய முடியுமா நம்மளால? சொல்லுங்க. என்னால பேசாம இருப்பீங்களா சிஸ்டர் சந்திரா? பாருங்க, நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா, பேசுறேன்னா செத்து போயிடும். பேசுறேன்னா செத்து போற கூட்டம் நம்மளாம். நம்ம பேசுனாதான் நம்மளுக்கு ஒண்ணு, பேசுறேன்னா நம்ம செத்துருவோம், இல்ல பேசி யார் யாரும் சாவடிச்சிருவோம். அப்படிப்பட்ட PhD வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. அதனாலதான் வாய்க்கு ஜிப்பு போடணும்னு சொல்லுவேன். Amen. You must zip your mouth. எல்லாம் எப்போதுமே எல்லாமே பேசக்கூடாது, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடாது. When I was young, whenever people ask me a question முடியுதுக்கானே ஆன்சர் சொல்லிடுவேன், ஒரு முந்திரி கொட்டை மாதிரி. But as I age, as I mature in the Lord, I learned to shut my mouth. I choose not to answer some of the questions people throw at me. No need to. Amen. அதிக சொற்களின் மத்தியில என்ன இருக்குமா? பாவம் மிகுதியா இருக்கும். Amen. அதிகமா பேசி பாருங்க, நல்லதா ஆரம்பிப்பீங்க, முடிக்கும் போது எங்கேயாவது போய் முடிச்சு விட்டுருவீங்க, நீங்க இல்லைன்னா முடிச்சு போடுவீங்க. அதனால பேசாம இருந்தா நிறைய பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்தி கொள்ள முடியும். Amen. So what an act of faith it was for Joshua and the people to march around the city. Not only Joshua obeyed, but the people obeyed. போதகர் மட்டும் கீழ்படியில, போதகர் மட்டும் அதை நம்பல, ஜனங்களும் போதகரை போலவே இருந்தாங்க. Amen. நீங்க உங்க பாஸ்டர் மாதிரி இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க நான் பாஸ்டர் நெல்சன் மாதிரி இருக்கிறேன்னு. எனக்கே தெரியல. அப்படி ஏதாவது தெரியல உங்களுக்கு? தெரியல ஏதாவது? ஆமான்றாங்க சில பேர் இல்லையே அப்படின்றாங்க. இல்லைனாலும் நான் எங்க பாஸ்டருக்கு பிள்ளை தான், அவர் மாதிரி தான் இருப்பேன். Amen.
Praise the Lord. So how are you? Are you in the path of your pastor? Are you in the vision of your pastor? Are you in the instruction of your pastor? Or your pastor is instructing something and you are doing something else? This is the question God is throwing at you today, GCC. Ask yourself. உங்க போதகரோடு அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி போறவங்களா? ஏன்னா ஜோஷுவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது 100% ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அதனால தான் எரிகோ மதில் கீழே விழுந்துச்சு. ஏன் ஜிசிசில சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில உங்களோட குடும்பத்துல சில மதில்கள் ஏன் விழாம நிற்கிறது உங்களுக்கு தெரியுமா? You know why some of the walls in your life, in your family refuse to come down? Because you are not agreeing with neither with God nor with your pastor. Amen. ஒண்ணு கடவுள் கூட எக்ரி பண்ண மாட்டீங்க, கடவுள் கூடி சேர ஊழியக்காரன் கூட எக்ரி பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எரிகோ மதில் அங்கே தான் இருக்கும், விடவே விடாது. வாழ்க்கை பூரா எரிகோவை சந்திக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிடுவோம். ஆனா என்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உங்களோட போதகருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களோட எரிகோ வந்து நிக்க முடியாது, விழுந்துதான் ஆகணும். So you decide how you want to walk with your man of God. உங்க ஊழியக்காரரோடு நீங்க எப்படி நடக்க போறீங்க நீங்க தீர்மானம் பண்ணணும். No previous battle had ever been won in such a manner. இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவங்க சந்திச்சதே கிடையாது. ஏன்னா மனுஷனோட அவங்க சண்டை போட்டுக்காங்க. They engaged in physical battle, but this kind of battle they've never heard, never seen. A wall coming down by just following God's instruction. Hallelujah. சில நேரத்துல நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. You just believe and obey, the walls will come down. Amen. Hallelujah. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முழுமனதா விசுவாசித்து தேவன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் 100% obey பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது எப்படிப்பட்ட எரிகோ மதிலா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நீங்க அது கீழே வரணும், வந்தே ஆகணும். Because you comply by the standards of God and God will fulfill His promises in your life. You understand what I'm talking to you, church? Amen. Praise the Lord. Yet around the city they all marched. It was an act of faith and an act of obedience. எனக்கு நிச்சயமா நான் நினைக்கிறேன் சில பேர் அந்த ஓடை சுத்தி வரும்பொழுது இடிஞ்சு விழுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஒருவர் ஏன் மேல இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துரும் அவருக்கு பயம் இருந்திருக்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு மேல 45 சித்தி இருக்கு, ஆண்டவர் சுத்தி வா அது இடிஞ்சு விழுன்னு சொல்றாரு. இடிஞ்சு எங்க விழுவுன்னு சொல்லல, அதெல்லாம் கொடுக்கல, இடிஞ்சு விழுன்றாரு. இப்ப நான் சுத்துறேன் இத இடிஞ்சு விழுன்றாரு. இடிஞ்சு ஏன் மேல விழுவுமா, இடிஞ்சு அதுக்குள்ள விழுவுமா எனக்கு தெரியல. ஆனா உங்க வேலை என்ன, அது எங்க விழுந்தா என்ன, என் வேலை என்ன, உங்க வேலை என்ன, உங்க பாஸ்டர் சொல்றதுக்கு கீழ்படிக்கிறது தான் உங்க வேலை. Just listen to God and the man of God and obey. Many Jericho walls are going to fall down in your life. உங்க வாழ்க்கையில நிறைய எரிகோ மதில்களை கர்த்தர் விட செய்ய போகிறார். ரகசியம் இதுதான், faith and obedience. Never question what God tells you to do. Never try to understand God. வேதாகம் சொல்லவே இல்ல ஆண்டவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்க. If you can understand God, then you are godly. You are a god if you can understand God. But the Bible says, trust in the Lord with all your heart. Nobody can understand God, but it's worth to trust in the Lord because God is an unfailing God. கைவிடவே மாட்டாருங்க ஒரு நாளும். Okay, we read of no negative spirit, discouragement or disbelief. When Joshua went and delivered the message of God, the instruction of God to the people of God, although humanly it is impossible, people had the same spirit like Joshua and they choose not to disbelieve the plan of God. They were not discouraged, they were very encouraged, they were very empowered because the one spoke the word was God and God is responsible to fulfill what He says. Hallelujah. Amen. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை சபையில வந்து கர்த்தருடைய தரிசனத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசும் பொழுது கேள்வி கேட்காதீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா பாஸ்டருங்க நாங்க எங்களுக்கே எல்லாமே சொல்ல மாட்டாரு, பார்ட் பை பார்ட் தான் எங்களுக்கு சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எங்களுக்கு பார்ட் ஏ சொல்லும்போது நாங்க பார்ட் ஏ வந்து சொல்லுவோம். நீங்க என்ன செய்வீங்க, பாஸ்டர் பார்ட் பி பார்ட் பி பார்ட் சி சொல்லுங்கன்னா உங்களை பார்ட்டா கழட்டி தான் அனுப்பணும். நான் எனக்கே தெரியாத எப்படி அவங்களுக்கு நான் சொல்லுவேன், எனக்கே சொல்ல மாட்டேறாரியா. அப்ப நீங்க என்ன செய்யணும், எங்களை மாதிரியே கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் கொடுக்குற அந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்மையா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு பாருங்க. GCC, you got big work to do for God.
but you need great faith and obedience. If not, you cannot achieve anything in your life. Amen. Praise the Lord. As they marched circle after circle around the city, I'm sure they could see the seeming impossibility of the situation. Yet they walked. Obedience is the key. அவங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 6 நாள், 6 days they are circling. The wall did not come down. வரல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பாஸ்டர், நீங்க இன்னும் தப்பா கேட்டுட்டீங்க போல இருக்கு, நல்லா போய் கேட்டுட்டு வாங்க. என்ன கேட்கணும்? எப்படியே பாஸ்டர், I think you have wrongly heard from God. I think it should not be 6 days. I think 6 minutes. Or you wrongly heard. I think this is not the instruction God gave you, because it's already 6 days. The walls refuse to come down. You know, you heard something wrongly, isn't it? But the people of Israel, பக்கா people, இந்த மாதிரி மெம்பர் எனக்கு கொடுத்தா எத்தனை சிட்டியை நான் தூக்குறது இல்லை. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளாம் ரொம்ப நல்லவங்க தான். ஏமே, அவங்க டிஸ்கரேஜ் ஆகல, அவங்க கேள்வி கேட்கல, அவங்க சந்தேகப்படல. தன்னுடைய போதகர் சொன்னதை, கர்த்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. இன்னும் மதில் கீழே வரல. இன்னும் 1 நாள் தான் இருக்கு. 6 நாள்ல வராதது 7ஆவது நாள் வருமா அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போக கிடையாது. 6 நாள்ல வராத மதில் 7ஆவது நாள் வருமா அப்படின்னு அவங்க ஆண்டவரை கேள்வி கேட்க கிடையாது. 6 நாள்ல வராத மதில் 7ஆவது நாள்ல கீழே வருமான்னு பாஸ்டர் கிட்ட சண்டை போட கிடையாது. ஆனா அவங்க பாஸ்டர் கூட அவங்களும் விசுவாசித்து ஒபே பண்ணி அந்த சுத்தி வந்தாங்க. சுத்தி வாங்க உங்க பாஸ்டர் சொல்றத கரெக்டா மதில் எல்லாம் கீழே வரும். Amen. Praise the Lord. Many today pride themselves on living within reason, but God called His people to live by faith. நீங்க அநேகர் வந்து கேள்வி கேட்கிறீங்க, because it's pride. You feel that you know better than God, you know better than your pastor. சிலர் அப்படியெல்லாம் ஃபீல் பண்றீங்களே, எங்க பாஸ்டரோட எனக்கு ரொம்ப தெரியும், இந்த பிளான் சரிப்பட்டு வராது, அந்த பிளான் சரி, இந்த பிளான் சரி. இல்ல 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 இல்ல, எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். ஏயா எங்க வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு முழு ஊழியத்துல வந்து நிக்கிறதுக்கு எதுக்கு? உங்களுக்கு ராங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? கர்த்தரை நம்பினதுனாலதான் இன்னும் உயிரோட இங்க நின்றுகிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னும் ஊழியத்தை செய்யறோம். அப்ப எங்களை நடத்தின ஆண்டவர்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா? எங்களோட வேலை இல்ல. கேள்வி கேட்காதீங்க. Stop questioning your pastor. Just follow the footstep, take the instruction and obey. The miracle is on the way. Miracle is on the way. The 7th day will show itself the miracle. 7வது நாள் அந்த அற்புதத்தை நீங்க பாப்பீங்க உங்க லைஃப்ல. Hallelujah. We have to walk in faith and obedience to His direction and leadership in our lives. நம்ம வாழ்க்கையில தேவைப்படுற மிக முக்கியமான 2 காரியம் என்ன? ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், 2வது கேள்வி கேட்காம ஒபே பண்ணணும். ஜிசிசிக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இனி எங்களோட போதகர் எங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம், சந்தேகப்பட மாட்டோம், காசிப் பண்ண மாட்டோம், பின்னுக்கு போய் பேச மாட்டோம், முன்னுக்கு வந்து பேச மாட்டோம், தூக்கத்துல படுத்துக்கிட்டு பேச மாட்டோம், போன்ல தொங்கிக்கிட்டு பேச மாட்டோம். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மனதா வந்து பாருங்க, நான் சொல்ற சபையில ஒரு பெரிய ரிவைவலை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னொரு காரியம் சொல்றேன், ஊழியம் செய்யும் போது ஊழியக்காரங்க சந்தோஷமா ஊழியம் செய்யணும். ஊழியக்காரங்க மன வருத்தத்தோடு இங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு வேற சொல்லிருச்சு. You make sure you keep your pastor happy. Amen. The Bible very clearly said, if the servant of God is doing the ministry in a very difficult situation, with a heavy heart, with worries, you know, it is not going to benefit you. So most of the time people want the man of God to make you happy, but the Bible is giving the responsibility to the body of Christ to make sure your pastor is happy, that he is taken care of. So it's a family, both must take care of each other. Prime Minister யாரையும் கூப்பிடுறாரு, கொஞ்ச நேரம் போன் அடைச்சு போடுங்க, நான் பிரசங்கம் பண்ணிடுவேன்னு பேசுங்க. Hallelujah. Amen. So number 3, ஒன்னாவது நான் என்ன சொன்னா, how do you overcome your obstacles? First you communicate with God. Second, what must you do? ரெண்டாவது நீங்க என்ன செய்யணும்? What must you do? Second thing, I say defeat difficulties through compliance. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதோ இன்ஸ்ட்ரக்ஷனை கேள்வி கேட்காம ஒபே பண்ணுங்க. மூணாவது எப்படி மதில்களை ஓவர்கம் பண்ண முடியும்? Have strong confidence in the power of God. This is beautiful.
When God says something, He is powerful enough to execute it. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொன்னா அதை செய்து முடிக்கிறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. So you don't need to worry about how God is going to carry out His plan. Amen. You just have to confidence. நமக்கு என்ன இருக்கு? Strong confidence in the power of God. Joshua 6:20 and 21 எடுத்து வாசிங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்காள சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடித்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். ஹalleluya. ஆமென். 7வது நாள் விழுந்துச்சா இல்லையா மதில்? விழுந்துச்சா இல்லையா? On the 7th day the wall could not stand because the promise of God is going to be fulfilled. When God show up, no devil can stand up before him. Hallelujah. கர்த்தருடைய நேரம் வந்துருச்சு, இந்த சத்துருவை நிக்க முடியாது. ஹalleluya. So 7வது நாள் எக்காலத்தை ஊதுறாங்க, மதில் இடிஞ்சு விழுவுது. So what are they doing? When the trumpet sounded, the people shouted. This is the instruction given to them. They are supposed to make a loud shout. And at the sound of the trumpet, when the people gave a loud shout, the wall collapsed. எப்பங்க அந்த மதில் இடிந்து விழுந்துச்சுன்னா loud shout. Listen, the instruction was completely above. உரத்த சத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குதா இல்ல? எக்காலம் ஊதப்படும் போது ஜனங்க உரத்த சத்தம் போட்ட போதுதான் மதில் கீழே வந்தது. அப்போ ஒபீடியன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆண்டவர் அவங்க சுத்தும் போதும் உழுவுல, எக்காலம் ஊத போதும் அந்த மதில் கீழே வரல. God waited to see whether they really complied to the instruction. When the people made a loud shout, which is one of the instruction, the walls came down. Amen. So who actually brought the walls down, you think? யார் அந்த மதிலை கீழே கொண்டு வந்தது நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவரா? Who do you think brought the wall down? யார் அந்த எரிகோ மதிலை கீழே கொண்டு வந்தது? You did it with your faith and your obedience. Hallelujah. Amen. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கீழ்ப்படிதலினாலே தான் அந்த மதில் கீழே வந்துச்சு. Of course the word was spoken by God. Unless you abide, unless you do what God tells you to do, the wall cannot come down. So actually இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா the Jericho wall came down because of the faith and the obedience of the people of God. So in your life today, if you are facing a Jericho, I tell you in the name of Jesus, if you can believe in the promises of God that is spoken over your life, and if you can obey the word of God, I tell you, before even you get out of this door, your walls will come down. இன்னைக்கு நீங்க வெளியில போறதுக்குள்ள மதில் கீழே வரணும். ஏன் சொன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பக்காவா ஃபாலோ பண்ணி இருக்கிறேன். மதில் வந்தே ஆகணும் கீழே. So you determine whether Jericho is going to come down or Jericho is going to remain standing. The secret is that faith and obedience. அவ்வளவுதான். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இருந்தா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மழை வந்து நின்றாலும் அதை போன்னு சொன்னா அது போயிடும். நீங்க மழையா குன்று கூட போக மாட்டுது. சொல்லுங்க. இயேசு சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னா சமுத்திரத்துல விழுந்துருமா. நீங்க விசுவாசிகள் சின்ன குன்றுக்கு கூட அவங்களால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியல. ஏன்? such a weak Christian. A people of little faith. You don't trust what God speaks into your life. வாழ்க்கையை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க, ரிகால் பண்ணி பாருங்க. எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? How many prophetical promises has been released into your life? How many has come to pass? எத்தனை வந்துருச்சு, எத்தனை வரல? ஏன் வரல? Why? Now when I was researching on the life of Abraham, everybody preached, they said God waited for Abraham for 25 years. Sorry, Abraham waited for God for 25 years. ஆண்டவர் 75 வயதுல பிள்ளை கொடுப்பேன்னு சொன்னாரு. 100 வயதுல தான் பிள்ளை கிடைச்சிச்சு. அதனால ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற 25 வருஷம் வெயிட் பண்ணாருன்னு. I said it's wrong statement. You go and read in the New Testament. The Bible says when
Abraham attained the complete faith. Isaac was born. God waited for Abraham. Abraham did not wait for God. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்துக் கொண்டிருக்கவில்லை. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய பூரண விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள வரும் வரை 25 வருடம் கர்த்தர் காத்திருந்தார். உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு நிறைவேறாமல் தாமதப்படுவதற்கு காரணம் தேவன் எதிர்பார்க்கிற முழுமையான விசுவாசம் இன்னும் வரல. உங்களுக்கு don't trust God wholeheartedly. You believe God, but your faith is not 100%. Without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So விசுவாசம், இரண்டாவது obedience. இது ரெண்டு இருந்துச்சுன்னா I tell you, you can really conquer mountains in your life. You can see the glory of God in your life. You can see the devil fleeing from your life. You will see the breakthroughs coming, approaching you in your life. Anything is possible to those who have faith in God. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். All things are possible. How is your faith in God today? How is your obedience in God today? Are you overcoming obstacles? Are you struggling with your mountains? What is lacking in your life? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எது பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. நான் சொல்லிடுறேன். தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல கோளாறு இருக்கு உங்களுக்கு. You don't trust God 100%. Sometimes you believe in the promise, sometimes you talk negatively, sometimes you doubt. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். A doubtful person can never receive anything from God. Amen. When God release a promise to you, do not question. Just blindly believe and declare it is done. Then it will come to your life. ஆனா நீங்க போட்டு நோண்டுனீங்கன்னா ஏன் எதுக்கு எப்படின்னு ஒண்ணும் கிடைக்காது உங்களுக்கு. Amen. ஜோஷுவா லைஃப்ல பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பாருங்க, they follow the instructions so exactly. We people are the problem. Okay? We always are. God has the power to do as he chooses. எப்பொழுதுமே யாரு பிரச்சனைனா நம்ம தான் பிரச்சனை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் பிரச்சனை என் லைஃப்ல. அவங்களா சொல்லிடாதீங்க, உங்களா சொல்ல சொன்னேன். நான் தான் பிரச்சனை எப்ப பார்த்தாலும். என்னைக்கு இந்த அறிவு நம்மளுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் மெச்சூர்ட் ஆகும். D.L. Moody, a great evangelist, in one of his book, he wrote a statement. The only person that I could not overcome or I struggled with all through my life was myself. என் லைஃப்ல என் பேச்சை கேட்காத ஒரே ஒரு ஆள் யாருன்னா நான் தான் சொல்லிட்டாரு. ஏன் கூட தான் நான் போராடி இருக்கிறேன் அதிகமா. ஏன் கூட அதிகமா போராடினால நிறைய நேரத்தில் கர்த்தர் சொல்றதை என்னால கேட்க முடியாம போயிருச்சு. So the only person who is creating the problem for the breakthrough is not God, not even the devil. It is you. It is me. என்னைக்கு அதை உணர்றீங்களோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு ஹியூமிலிட்டி வரும். We will go to God with a humble heart. We will admit that we are the problem and we will ask God to change us. உங்களுக்கு தெரியுமாங்க, என் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் காலையில என்ன ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே என்ன மாத்துங்க, ஆண்டவரே என்ன மாத்துங்க. இங்க கேட்கலாம், நல்லா தானே இருக்கீங்க, என்னத்தை மாத்துறது? உள்ள என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும் என்ன கோளாறு, இன்னும் எங்க எங்க என்ன உடைக்கணும், இன்னும் எங்க எங்க மாறணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற அந்த ஊழியத்துக்கு என்னென்ன தடைகள் எனக்குள்ள இருக்கு, என்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்கு, என்ன கேரக்டர் ப்ராப்ளம் இருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். சாகுற வரைக்கும் மாறணும். சில இடத்துல நான் கேட்டேனா, நீங்க மாறிட்டீங்களா? ஓகேண்ணே, ஓகேண்ணே, நீங்க இங்க இருக்கவே கூடாது, போயிருந்த மேலே சொல்லிடுவேன். அவ்வளவு பர்ஃபெக்டா நல்ல பூமியில இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க மேல போயிருங்க, நேரம் ஒன் வே டிக்கெட் கொடுப்போம் நாங்க. சாகுற வரைக்கும் உடைக்க பண்ணுங்க, சாகுற வரைக்கும் மாறணும். ஏன்னா இந்த மாம்சம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விடாது. This flesh is always an enmity to God. It will never allow you to please God. It will never allow you to believe in God. It will never allow you to obey the Lord. So you have to win over your own self. உங்களை முதல்ல ஜெயிங்க. பிசாசுலாம் ஜெயிக்க வேணாம். என்ன ஜெயிச்சிட்டாலே நான் பெரிய வின்னர் ஆக்சுவலி. ஸோ நம்ம தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கிறோம் இந்த இடத்துல. Amen. But he desires that we act in obedient faith. When we do, he takes care of the works. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில God wants to give breakthroughs. God wants to give us victories. God wants to bless us. But the only thing that God demands from us is a blind faith and a blind obedience. Amen. கண்ணை
நம்பிக்கிட்டு ஆண்டவரை நம்பணும். இந்த பேதுரு போல, ஆண்டவரே நீங்களா அது? நான் தாண்டா. அவன் நினைச்சான் பேயின்னு நினைச்சான். எனக்கு இருட்டுல அவர் வந்து நடந்து வந்தோட அஞ்சா பேய் 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 சென்ற உங்களுக்கு ஆண்டவர் பேய் மாதிரி இருப்பாரு, பேய் உங்களுக்கு ஆண்டவர் மாதிரி இருக்கும். பேய்க்கும் பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கும் பிரச்சனை, கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏமே சோ ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் பேதுரு, நடந்து வான்னு சொல்லிடுறேன். என்ன செஞ்சிடா? படகை விட்டு தண்ணியில கால் எடுத்து வச்சுட்டான். ஆனா தண்ணி உள்ளுக்க புடிஞ்சு பார்த்தோட என்ன ஆயிடுச்சு? உள்ள போயிட்டான். நீங்க இயேசுவை பார்க்கற வரைக்கும் தண்ணி மேல நடப்பீங்க, பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உள்ள மூழ்கிடுவீங்க. சோ பிரச்சனைக்கு மேல நடக்க கத்துக்கொள்ளணும் நம்ம லைஃப்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க என்ன பிரச்சனை கோத்ரூ பண்றீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா? ஓகே தான், நீங்க இப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க வெளியில பார்த்து நீங்க எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நான் யாருன்னு என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன கோத்ரூ பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஸ்ட்ரகிள் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க நான் பிரசங்கம் பண்ண வந்து ஏன் பிரச்சனை பத்தி பேசுறதுக்குல, உங்க பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தர்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு வந்துருக்கு. ஏன்னா என் பிரச்சனைக்கு அவர் தான் தீர்வு கொடுக்கிறார். Hallelujah. So we are the problem. Don't be a problem. Don't be an obstacle for the blessing of God in your life. Just blindly have faith in God and start to walk in obedience. நடந்து பாருங்க, அது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. விளக்குதுங்களா? விசுவாசத்தில் நடக்க ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஏன்னா நாங்க பாஸ்டர் நெல்சன் கூட நடந்தவங்க. விசுவாசம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆமென். கையில காசு இருக்காது, சாப்பிட சாப்பாடு இருக்காது. ஆனா கர்த்தருடைய சன்னிதானத்துல நின்று சொல்றேன், எங்களுக்கு சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு அளவே இல்லாம இருந்திருக்கு. கர்த்தர் எங்களுக்கு நிம்மதி கொடுத்திருக்கிறார், சந்தோஷம் கொடுத்திருக்கார். கையில 5 காசு இருக்காது அந்த காலத்துல. என் பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு பால் வாங்க காசு இருக்காது. And we have never complained, you know. I still remember we have never complained that God has forsaken us, because God is God of all seasons and He is always faithful. Hallelujah. Amen. So அதனால எங்களுக்கு தாழ்ந்து இருக்கும் தெரியும், எங்களுக்கு வாங்க இருக்கும் தெரியும். Whether I am a base or I am above, God is the same. I will never complain. I will never say anything negative about God, because He remained faithful in my life. என் லைஃப்ல ஆண்டவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். Amen. நான் எப்போதும் சொல்லுவேன், நான் சாகுறதுக்கு முன்ன ஒரு பயோகிராஃபி எழுதி வச்சுட்டு போறேன், என்னோட வாழ்க்கை கதையை நீங்க படிக்கன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னா நான் ஆண்டவர் கூட எப்படி பிரயாணம் பண்ணுன்ற அனுபவம் பயங்கரமான அனுபவம். Amen. தண்ணீரை கடந்திருக்க, வனாந்திரத்துல போயிருக்க, நெருப்புல நடந்திருக்கிறேன். ஆனா அந்த நெருப்பை என்ன தொடர்ந்து ஆண்டவர் இடம் கொடுக்கவே கிடையாது. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அந்த தைரியத்துல தான் நின்று பேசுறேன். அனுபவம் இல்லாம நாங்க இங்க பேச கிடையாது. நாங்க அதுல கடந்து போய் ஜெயிச்சனால உங்களுக்கு சொல்றோம். நாங்க கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். Work along with your pastor, build this church. God has a big vision for this church. சபையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். Give your hand to your pastor. Give your time. Give your praise for your pastor. Stand along with him. Hold his hand. Say, Pastor, we are here for you. Let us build together. Amen. Don't be a destroyer. Be a builder. அடிக்கிறதுக்கு வராதீங்க, கட்டுறதுக்கு வாங்க. உங்க போதகரோடு நீங்க இணைந்து கட்டும் பொழுது, எரிகோ மதில்கள் விடும் பொழுது, அந்த எரிகோ பட்டணத்தை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். இந்த செராச கர்த்தர் உங்க கையில கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால ஆப்ஸ்டிகல்ஸ் ஓவர்கம் பண்ணிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா பக்காவா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலாம். ஆமென். நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க எப்படி உங்களுடைய ஆப்ஸ்டிகல்ஸ் ஓவர்கம் பண்ணி வரீங்க? Joshua and the Israelites overcame their Jericho obstacles by communicating with God about their obstacles. Churchல ஒரு காரியம் சொல்றேன், never gossip. Don't gossip. எங்க சர்ச்சில் வந்து நான் பெரிய ரூல்ஸே வச்சிருக்கிறேன். காசிப் பண்ண ஆள் மட்டும் என் கையில கிடைச்சாங்க ரோஸ் பண்ணி எடுத்துருவேன். அதனால என் ஜனங்களுக்கு என்ன கண்டாலே பயம். ஏன்னு சொன்னா அவன் ஆசீர்வாதத்தை அவனே இழந்துருவான், சபைக்கு அவன் தடையா வந்துருவான், பிசாசுக்கு அவன் ஏஜெண்டா மாறுவான். அவங்களுக்கு தெரியாது பிசாசு எப்படி அவங்களை யூஸ் பண்ணாங்க. Never gossip about any of the church member. Never gossip about your pastor. Never gossip about anything that is going in the house of God. It's none of your business. It's God's business. இது ஆண்டவரோட வீடு, இது அவரோட பிசினஸ், இது அவரோட குடும்பம். இந்த குடும்பத்துல யாரை பத்தி யாரும் தப்பா பேசுறதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்குது. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? மோசஸை பத்தி காசிப் பண்ணாது பாத்தீங்களா? கூடாரத்துக்கு வெளியில வர சொல்லிட்டாரு, கூப்பிட்டுருவாரு வெளியில. பயமுறுத்த வந்திருக்கீங்களா பாஸ்டர்? புத்திமதி சொல்ல வந்திருக்கிறேன், எச்சரிக்கை வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதே செய்தி தான் என் சபைக்கு சொல்றேன்.
உங்களுக்கு ஒன்றும் புதுசா செய்தி நான் சொல்லல. ஏன்னா நம்முடைய எரிகோ மதில்கள் விழணும்னா இட்ஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் ஒர்க், இட்ஸ் a டீம் ஒர்க், இட்ஸ் டூ வே. நீங்களும் வேலை செய்யணும், உங்க போதகரும் வேலை செய்யணும், இணைந்து வேலை செய்யணும். அப்பதான் விஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, சபையோட பிரச்சனையா, முத வேலை don't run to the phone to gossip, run to the throne to God who can solve your problem. Communicate with God about your problem. Secondly, comply strictly to God's instruction. ஆண்டவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அதை எக்ஸாக்ட்லி செய்யணும். Thirdly, having strong confidence in the power of God. If God says the wall will come down, it is His problem to bring it down. It's none of your business to question God. Your work is to just believe and obey. Hallelujah. அது கீழே வரும்னு சொன்னவருக்கு அதை எப்படி கீழே கொண்டு வரணும்னு தெரியும். ஆனா அந்த 7 நாள் வாயை மூடிக்கிட்டு சுத்துன்னு சொன்னாரு, சுத்திக்கிட்டே அது உழுகுற வரைக்கும் சுத்துறது தான் என்னோட வேலை. Amen. As such, we too must follow the footsteps of Joshua and his people to overcome obstacles in our life. இந்த கதையில ஜோஷுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி மதில்களை மேற்கொண்டார்கள் என்ற சத்தியத்தை கற்றுக்கொண்டோல இது உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்க. வரும் எப்ப மதிலை பத்தி பேசுறதுன்னா இந்த இடத்த விட்டு போயிரோட ஒரு மதில் நிக்கும் பாருங்க. ஆண்டவர் பாப்பாரு இது என்ன செய்யுதுன்னு பாப்பாரு. Whether you are running to the phone or you are running to the throne, a test will come. எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கறீங்களோ அந்த சத்தியத்தை கேட்ட ஒரு சோதனை உங்களுக்கு வரும், சத்திய சோதனை வரும். ஸோ போனெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி எங்கேயா போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வியாதி இருக்கு, அதை பார்க்கலன்னா தூங்க முடியாது. ஏமே அதை தூக்கி ஒரு சைடு போட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர்கிட்ட ஓட முடியும். ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் டு ஸ்விட்ச் யுவர் மைண்ட் how to communicate with God. Amen. By doing so, we too can overcome all our Jerichos and Goliaths with the power of God. நாம் தேவன் சொல்லுகிறதை சரியாக செய்தோம் என்றால் நம்முடைய கோலியாத்துகளையும் நம்முடைய எரிகோக்களையும் மேற்கொள்வது சுலபமான காரியம். So GCC, so with this I'm going to leave you here. I don't really know what you people are going through or what the church is going through, but the Spirit of God knows what is happening here. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இங்க என்ன நடக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த செய்தியை என்ன கொண்டு வர சொல்லியிருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். Actually, I did not prepare this message. I wanted to speak about David. I prepared the message actually. But the Lord says, no, Monica, change the message. I want you to speak about the Jericho wall. Go and tell the people. There are some obstacles here that God wants to bring down. But the people have to cooperate with God and the man of God. ஆண்டவர் கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆண்டவர் வைத்த ஊழியக்காரன் கூட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஒற்றுமையாக சபையை கட்டணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 கிரேட் கமாண்ட்மென்ட் கொடுக்கிறாரு. முதல் கமாண்ட்மென்ட் எல்லாரும் செஞ்சிருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. அதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனையை பாருங்க, love yourself and love your neighbor as yourself. எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுள் எனக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நேசிக்கணும். கண்டிஷன் இல்லாம செய்றீங்களா? கண்டிஷன் இல்லாம நேசிக்கிறீங்களா? You don't fulfill God's commandment. Let me tell you, because it says equivalent to the first commandment. If you really love God, you will love people without any condition. என்னைக்கு சபை இந்த அறிவுக்குள்ள வருது சபை ஜனங்க, அன்னைக்கு தாங்க நீங்க வந்து மெச்சூர்ட் ஆயிருக்கிறீங்க. இல்லனா காணாத தேவனை நேசிக்கிற நீ பார்க்கிறவனை நேசிக்கலன்னு போய் சொல்றேன்னு சொல்லிட்டார். நீங்களா ரொம்ப நல்லவங்க. I know that you love God and you love all the people here. Moreover, I know you love your pastor more than anything. Amen. நீங்க எல்லாரும் உங்க போதகரை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். And I know you love God and I also know that you love each other very much. Now this is the nature of Jesus that he wants to see in the church. Not strife, gossip பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பின்னுக்கு பேசிக்கிட்டு முன்னுக்கு பேசிக்கிட்டு. No. You cannot have 2 characters. You better decide how you want to live as a Christian here. Amen. Shall we all arise? ஜெபம் செய்வோம். எழுந்து நிற்போம். ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையை. What is the Jericho that is before you today? உங்க கண்ணு முன்னுக்கு எந்த ஜெரிகோ வந்து நிக்குது? இந்த சபை கட்டப்படுவதற்கு எந்த விதத்துல நம்ம உதவியா இருக்கணும்? ஆண்டவரோட தரிசனத்தை நிறைவேற்ற நம்ம எப்படி கோஆபரேட் பண்றோம்? I don't know
all this while when I am traveling to the Methodist church, one thing God is telling me to do. God says, ask the people to go and reconcile with each other. ஒருவேளை உங்களுக்குள்ளேயே இங்கே ஏதாவது மன வருத்தங்கள், மேபி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், டிஸ்அக்ரிமெண்ட், or something that is between you that not allowing you to keep the faith, not allowing you to have the pure love with each other. It is good that we go and reconcile. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் காணிக்கை எடுத்துக்கொண்டு பலிபீடத்துக்கு வரும்பொழுது, while you are walking with your offering, and as you are walking, the Spirit of God speaks to you, says that the sister that you are passing by is feel offended by you. இந்த சகோதரிக்கு உன் மேல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டாங்க, உனக்கு தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், எனக்கு மனுஷன் ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம் கிடையாது. நீ போய் முதல்ல அந்த சகோதரி கிட்ட ஒப்புரம் வாங்கிட்டு அப்புறம் உன் காணிக்கை கொண்டு வந்து கொடு, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு கண்களை மூடுங்க, கர்த்தர் பேசுறார். Everybody will close your eyes. Nobody is perfect in this place and nobody need to be perfect. Only God is perfect. கர்த்தர் மட்டும் தான் பரிசுத்தர், பரிபூர்ணமான தேவன். நம்ம எல்லாம் தவறு செய்யறவங்க, யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஒருவேளை இந்த மத்தியான வேளை கர்த்தர் உங்களோடு பேசுறார், இந்த சபை கட்டப்படுவதற்கோ அல்லது இந்த சபையின் ஊழியத்துக்கோ அல்லது இந்த சபையில இருக்கிற குடும்ப அங்கத்தினரோடு உங்களுக்கு ஒரு வேற்றுமை, ஒரு வேற்று கருத்து, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அஃபென்ஸ் நீங்க எடுத்திருக்கிறீங்க, அவங்க கூட பேச முடியல, அவங்க கிட்ட பழக முடியல, அவங்கள மன்னிக்க முடியல, அப்படி உங்களுடைய இருதயத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். I humbly request you, if you really love God, show it through your action. Go to that person and say sorry for hurting you, sorry for offending you, forgive me, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி just give them a hug, the hug of Christ. When you do that, I tell you, God is going to break many Jerichos in this place. Let not us be a stumbling block for God to build His kingdom, but let us be builders who build along with God. So I am giving you 5 minutes. 5 நிமிஷம் கொடுக்கிறேன். ஏன்னா நான் போற சபையில எல்லாம் இதை செய்ய சொல்றாரு ஆண்டவர். And I was amazed in one church, one big church, almost 800 people were standing in that church when I was preaching. யாரு தெரியுமா முதல்ல போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவு வாங்கினதே? The pastor went. Hello? The pastor went and he went and reconciled with somebody. I saw the humility inside of it, the humbleness. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். இந்த சபை கட்டப்படணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மதில்களை நீங்க உடைக்கணும். You must break the Jericho wall that is standing between members to members, pastor to member, leaders to member. இதெல்லாம் உடைக்கணும். இதை நீங்கள் உடைக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய மாற்றத்தை இந்த இடத்துல கொண்டு வர போறார். உங்களுக்கு 5 நிமிஷம். கர்த்தரோட உள்ளத்துல பேசினார், இந்த சகோதரி கிட்ட போய் மன்னிப்பு கேளு, இல்ல இந்த சகோதரன்ட்ட போய் ஒப்புரவாகுன்னு சொன்னார்னா, நான் தான் சொல்லல எரிகோ மதல் கீழே விழுவதற்கு முதல்ல ஃபெய்த் வேணும்னு சொன்னேன். அவங்க உங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையா உங்க பிரச்சனையே கிடையாது, கீழ்படுகிறது தான் உங்களோட பிரச்சனை. ஒரு ஸ்டெப் வெளியில காலை எடுத்து வச்சு அந்த சகோதரி கிட்ட போகும்போதே மதில் கீழே வந்துடும். So I'm giving you 5 minutes to do that. If you really love God, if you really love this church, I want you to do that. Physically, go and reconcile with people. Build their relationship with each other. காரணம் இல்லாம ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாரு. Whether you want to obey or not, it's up to you. I can't force anybody. But if you do, it will bring a breakthrough in your life first. உங்க லைஃப்ல தான் முதல்ல breakthrough வரும். நெக்ஸ்ட் உங்க குடும்பத்துல பாப்பீங்க, மூன்றாவது உங்க திருச்சபையில பாப்பீங்க. ஆனா அந்த சபைக்கு நீங்க ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துவார். So 5 நிமிடம் யாருக்கிட்டயாவது போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகணும்னா மத்தவங்க கண்கள் எல்லாம் மூடி இருக்கணும். I don't want anybody to look around. This is not a short time. It is a very crucial moment where God wants to reconcile His people with Him. So if you feel that you need to go and reconcile, please step out from your chair.
ப்ளீஸ் உங்களுடைய சேர்ல இருந்து வெளியில போங்க. God is waiting to give you a breakthrough. When you move out, I tell you the Jericho walls are going to come down here. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. Now is the time to do action. Go. இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை பத்தி என்ன சொல்ல போறாரு இன்னைக்கு. வெளியில போங்க, உங்களுடைய நாற்காலியை விட்டு போய், you feel you have offended somebody, or you feel that person is offended but that person do not open up to you, humble yourself and go out. போங்க. Time is getting shorter and shorter. Obedience is better than sacrifice all the time. வலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மேல். இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுறாரு. போங்க, இந்த நாற்காலியை விட்டு வெளியில போங்க. போய் ஒவ்வொருத்தரோட ஒப்புரவாகி அந்த மதில்களை உடைத்து போடுங்க. சபையை கர்த்தர் கட்டுவதற்கு இடம் கொடுங்க. I believe the Spirit of God is speaking to you. Move up from your chair. Go up from your chair. Try பண்ணி பாருங்க என்ன நடக்குது உங்க லைஃப்ல. Obedience always bring blessing. Amen. At least one hour, I don't see anybody here going on. I see one person going on. I'm happy. Do it for God. அன்னருக்காக செய்யுங்க. நீங்க எதையும் இழந்து போக மாட்டீங்க. பெற்றுக்கொள்ள 1000 காரியம் இருக்கு. Go and say I'm sorry, I'm offended. Go. Actually, many walls are coming down this morning. அநேக மதில்கள் இடிந்து விழ போகிறது இந்த காலை வேளையில். Go and comfort somebody. Go and comfort somebody. ஒருத்தர் போய் ஆறுதல் படுத்துங்க. Maybe that person is broken, but you have not done anything to comfort them. Go and say, be encouraged, sister. We are here for you. நாங்க இங்க இருக்கிறோம், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. Go. I see some people moving already. சில பேர் போறத நான் பார்க்கிறேன். God bless you. You know God is breaking walls. அநேக மதில்கள் இடிந்து விழுகிறது. சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give place to the devil. The devil will never allow you to move from your chair. But when you move from your chair, I see in the spiritual realm, many Jericho walls are coming down. God is taking you through a great breakthrough in your life. The blessings of God is going to shower upon you because you obeyed God. Because you obeyed what God tells you to do. Oh, Spirit of God, we thank you, Lord. Oh, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Oh, Ribalama Shandala Baridiande. Oh, hallelujah. Oh, we worship you, Lord. Spirit of God, come and have your way here. ஒவ்வொரு இருதயத்தோடு விடைப்படும் ஆண்டவர், ஒவ்வொரு இருதயத்தோடு நீ பேசும். ஒவ்வொரு கட்டுகளும் உடைக்கப்படட்டும், ஒவ்வொரு மதில்களும் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. ஓ தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் விசேஷித்த முறையிலே இந்த காலை வேளை இறங்கி வந்திருக்கிறதற்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதமான
எங்க ஆவியானவர் உண்டோ அங்க விடுதலை உண்டு தேவ ஜனமே. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க சுகம் உண்டு. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க ஆசீர்வாதம் உண்டு. எங்க ஆவியானவர் உண்டோ அங்க சகலமும் உண்டு. நன்மை செய்கிற தேவன், அவர் நன்மை செய்கிற தேவன். அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். Oh, we thank you for this wonderful morning, Lord. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. இந்த இடத்திலிருந்து அநேக எரிகோ மதில்களை உடைய வார்த்தையின் மூலமாகவும் உடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் மூலமாகவும் நீர் அதை உடைத்ததற்காக, தகர்த்ததற்காக உமக்கு கோடாகோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். Thank you, Lord, for breaking walls and Lord uniting hearts in this place. It is a mere work of the Holy Spirit this morning. You are doing something great in the hearts of your people. You are uniting spirits and souls. You are uniting the body of Christ today, that they may serve you with the oneness, with unity, and in one spirit of God. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் பேசி இருக்கிறேன். மதில்களை உடைக்கக்கூடிய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அநேகருடைய வாழ்க்கையில மதில்களை உடைத்திருக்கிறேன். அநேக மதில்கள் விழுந்திருக்கிறது. அநேகர் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மதில்களை தாண்டக்கூடிய கால்கள் உடையவர்களாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் மாற்றி இருக்கிறேன் சுவாமி. இந்த சபையை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு தரிசனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அதை ஆண்டவரே குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. There's going to be a thickness, there's going to be a spirit of oneness in this place. The Spirit of God is uniting your hearts for a greater purpose. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அது பெரிய காரியம். அது உங்களால் மாத்திரமே முடியும். அதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் இந்த சபைக்கு இன்று கொடுத்திருக்கிறார். ஒரு மனதின் ஆவியினால் உங்கள் இருதயங்களை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நீங்கள் எழுப்பி யோசுவாவை போல அநேக மதில்களை உடைக்கக்கூடிய திருச்சபையாக இந்த இடத்திலே கலங்கரை விளக்கமாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். There are many souls waiting to walk into this church. There are many families that need your touch. Church, it's time to go out and bring the people inside. கர்த்தர் உங்களை கொண்டு பெரியதொரு அறுவடை இந்த சபைக்குள்ளாக கொண்டு வர போகிறார். அதற்கு மிக முக்கியமான காரியம் faith and obedience throughout your life. நீங்கள் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த திருச்சபைக்கு உண்மையாகவும், இந்த ஊழியத்துக்கு உண்மையாகவும், போதகருக்கு உண்மையாகவும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நீங்கள் இந்த சபையை கட்டும் பொழுது கர்த்தர் இந்த சபையை கொண்டு பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்வார். தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி. Father, I want to bless these people from the bottom of my heart. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, இந்த ஜிசிசி மக்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பரிபூரண ஆசீர்வாதத்தை நீர் அவர்கள் மீது கட்டவிழ்க்கும்படியாய் செபிக்கிறேன். ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது ஆண்டவரே. பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரண ஆசீர்வாதம். எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சபைக்கும், குடும்பத்துக்கும், சமுதாயத்துக்கும், உலகத்துக்கும் வெளிச்சமாய் உப்பாக கர்த்தர் மாற்றி இவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Thank you very much. Praise the Lord. Hallelujah. Hallelujah. You may be seated. Thank you so much, Pastor Monica, for sharing the word with us today. எனக்குமே வந்து பாஸ்டர் நேல்சன் பேசின மாதிரி தான் எப்பவுமே இருக்கு. அந்த சாயல் அது எப்படி அது வருதுன்னு தெரியல, அதுக்கு அந்த இமேஜ் அங்கே இருக்குது. So, but thank you so much for the word that you've given, and today truly believe that a lot in the spirit there is a lot of changes, there's a lot of movement. So thank you. I think God is always working in our midst,
and we are so thankful for that. So hope that everybody is blessed to be here. And ஒரு சின்ன announcement சொல்லிட்டு we will finish. So today there's actually a few meetings that going to happen. So என்னன்னா fathers வந்து meeting வைக்கிறீங்களா? Confirm? Okay. So fathers, please have a discussion with Joshua Ned. I think you all can get together, you have some discussion. Father's Day வருது, so maybe you have some plannings to do. So all the fathers, please get together after the service, and also all the youths. Okay, I think Brother Silas has something to share for Father's Day. Now planning பண்றோம், and also tuition. So I think all the youths together is basically the same group, right? Okay, so நம்ம youths discuss பண்ணிட்டு then we will also discuss for tuition. So tuition வந்து every Saturday நடந்துகிட்டு இருக்குது, either 3 o'clock or 4 o'clock, and then we continue with youths if we have youths. So tuition நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கும் ப்ரே பண்ணுங்க. And also உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா families who are going through some difficulty, they can't go to tuition. So அவங்க பிள்ளைங்க வந்து சொந்தமா டியூஷனுக்கு அனுப்ப முடியல அப்படின்னா நீங்க வந்து you can send them or you can talk to me so they can come on Saturday, okay, to join for the tuition. Okay, so எல்லா subjects like English, Bahasa, Maths, Science ஜரா எல்லாமே இருக்குது. ஒரு one week some of us are taking and doing. So a lot of the youths in the church are involved with this, like Sweta, Davida, Joel, Jerusha, and we have who? Deborah, Ruth, everybody, so many people are involved. So if you can, நீங்க வந்து involve பண்ணனும்னா கூட you can come. If you think that you want to volunteer, do come and join us. So after the service we'll have the fathers discussion and also the youths and the tuition. Okay, so எல்லாமே. And also முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா prayer இருக்கு. Okay, so இந்த வாரம் Friday is the month end. So month endல எப்பவுமே நமக்கு வந்து month end prayer இருக்கும், அதை ஞாபகம் வச்சுங்க. Every month endல அந்த டேல நமக்கு prayer இருக்கு. So Friday 10 மணி, and always our prayers வந்து 10 to 12. Okay, so 10 to 12 நம்ம month end prayer இந்த Friday 31st வருது. And so do come for that. எல்லாரும் வந்து join பண்ணுங்க. The next day is Saturday, so you should be free. And also there's a seminar that's happening, okay, on June 3rd. So அது வந்து financial freedom seminar நடக்குது. நம்மளோட main groupலயும் வந்து பாஸ்டர் போட்டுருந்தாங்க. So if you want to join for that, it is 20 ringgit. So நீங்க உங்க பேர் கொடுத்துட்டு இல்லாட்டி நீங்க பாஸ்டர் டேவிட் கிட்ட உங்க பேர் கொடுத்துட்டு நீங்க join பண்ணலாம். So that is happening on June 3rd, 9 o'clock to 1 o'clock. So it's a half day training seminar that is being done. Okay, so that's what's happening. The month is coming to an end and we're going to June, and Father's Day is coming. So நிறைய விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம், and youths also I think we are planning a lot of things. So we are excited for the next month, and that's all for today. Have fellowship with one another. மற்றவங்களுக்கு பேசுங்க, எப்படி இருக்கான்னு போய் கேளுங்க. Let's have good fellowship. And also don't forget your offering. Okay, வந்து உங்க offering போட்டுருங்க, and also bless the Lord, bless every one of you here. Have a good day and have a good week ahead. God bless you. Praise the Lord.